திருவள்ளூர் மாவட்டத்தில் தங்கி வேலை செய்து வரும் வெளிமாநில தொழிலாளர்களின் பின்னணி விவரங்களை சேகரித்து வைக்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல்துறை எச்சரித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், முழு விவரங்கள் என்ன? திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி சிப்காட் பகுதியில் 3 வயது சிறுமி நேற்று முன்தினம் பாலியல் வன்கொடுமை செய்து அந்த சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்தார். கொலை வழக்கு பதிவு செய்து பீகாரை மாநிலத்தை சேர்ந்த பிபின் மஞ்சு என்ற நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் புலம்பெயர் தொழிலாளர்கள் வசித்து வருவதாகவும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் குறித்தான விவரங்கள் யாருமே சேகரிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை நேற்று சப் கலெக்டர் அந்த பகுதியில் ஆய்வு செய்யும் போது அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவித்திருந்தார்கள். அவர்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்றும் குடும்பத்தோடு பலர் வசிப்பதாகவும் சிலர் தனிநபராக வசித்து வரக்கூடிய நபர்கள் தான் இது போன்ற செயலில் ஈடுபடுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். அதன் பிறகாக சிப்காட் காவல் நிலையத்துக்கு சென்ற சப் கலெக்டர் அவர்களும் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளோடு ஆலோசனைகளை மேற்கொண்டார். அதன் பிறகாக அவர் தெரிவித்தது வடமாநில தொழிலாளர் குறித்து முறையான ஆவணங்கள் இல்லை என்றும் பட்டியல்கள் சேகரிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருப்பதாகவும் இது குறித்து காவல்துறை அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தியதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் வடமாநில தொழிலாளர்கள் தொடர்பாக தகவல்கள் ஆவணங்களை முறையாக வேலைக்கு அமர்த்தும் நிறுவனங்களுக்கும் வேலைக்கு அழைத்து வரும் ஏஜென்ட்களுக்கும் சேகரிக்க இருக்க வேண்டும் என்றும் அதுபோல சேகரிக்க வைக்கவில்லை என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையானது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்த தொழிலாளர்கள் அவர்கள் தனிநபர்களாக இருக்கும் பட்சத்தில் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு அருகேயே அவர்கள் தங்க வைக்கப்பட வேண்டும் என்றும் மற்றவர்களை அவர்கள் குடும்பங்களோடு வச்சிக்கக்கூடிய நிலையில அவர்களுடைய ஆதார் கார்டுகள் அவங்க குடும்ப விவரங்கள் போன்றவற்றை சேகரிக்கும் பணியிலும் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு தகவலையும் காவல்துறை சார்பாக அவருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்கும் நிலையில அவர்களுடைய ஆதாரங்கள் மற்றும் தகவலை சேகரித்து வைத்தால் மட்டுமே அவர்கள் பணி அமர்த்த வேண்டும் என்ற ஒரு தகவலையும் போலீசார் அறிவித்திருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.